ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி ஒரு ஷாக்ஸும் ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் பாக்ஸையும் இந்த ஷாக்ஸையும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம். நம்ம எடுத்திருக்க ஷாக்ஸை நான் எப்படி கட் பண்ணுறோம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க. கவர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஷாக்ஸை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் ஒரு ரன்னிங் தையல் மாதிரி போட்டு எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி நீங்கள் ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் தையல் போட்டு எடுக்கணும். ரஃப்பாக போட்டால் போதும், ரொம்ப வந்து நெருக்கி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டு முடிச்சுட்டேன். இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்ட பிறகு நாட் போடாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அந்த நூலையும் கயிறையும் கட் பண்ணக்கூடாது, நாட் போடாமல் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் காட்டன் இருந்தால் எடுத்துக்கோங்க. பஞ்சை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஷாக்ஸுக்கும் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த அளவுக்கு உங்களால் இன்சர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்சர்ட் பண்ணி எடுத்த பிறகு லாஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ அந்த கயிறு வந்து நாட் போடாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கயிறை வந்து டைட்டாக பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும். பாருங்கள், பஞ்சு ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். இப்போ நான் எப்படி நாட் போடுறனோ அதே மாதிரி நீங்களும் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஏர் பேண்டை அழகாக இதுக்கு மேலே போட்டு விட்டுருங்க. அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி ஏர் பேண்ட் இல்லைன்னா ஏதாச்சும் லேஸ் இருந்தால் எடுத்து அழகாக மேலே வந்து டாப்பில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் அழகாக நீங்கள் பென்னு, கம்மு, சிசர்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஓல்டு ஷாக்ஸையும் பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் வச்சு சூப்பரான ஒரு பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த பெண்ணுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ், அதாவது ஷூ பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷூ பாக்ஸ்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஷூ பாக்ஸ்க்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை அழகாக வந்து ஃபுல்லாக அந்த பாக்ஸை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸுக்கு டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்களா, அந்த அட்டைகள்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உள்பக்கமாக மடித்து விட்டு அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் உள்பக்கமாக மடித்து விடவும் கொஞ்சம் கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாட்டம்லேயும் நம்ம அழகாக வந்து ஃபுல்லாக கட் பண்ணி 4 கார்னர்லேயும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் நீங்கள் கட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம இன்னொரு அட்டை எடுக்க போகிறோம். இதை வந்து ஒரு பழைய புக்கில் இருந்து கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையவே கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பழைய புக் எடுத்திருக்கேன். அந்த அட்டையை வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி அழகாக வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணியிருக்க இந்த அட்டையை அந்த பாக்ஸுக்கு உள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன்லாம் இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து வச்சு விட்டுற போகிறேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக வந்து கட் பண்ணி வைக்கும் பொழுது இன்னுமே வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள கம் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசரில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளாத்லாம் நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி லஞ்ச் டவல்லாம் வந்து தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுடைய இன்னர்ஸ்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஷூ பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. யாழினி, புதியராஜ், பிரியா கணேசன், ஜெயலக்ஷ்மி, அருண்மேரி, ரெமிராஜ், அன்னபூரணி, டெய்சி, குயின், தீபி, சரண், மாலா, முகமது சர்தார், மஞ்சு, தேவகி, அஃப்ரின், அர்ஃபத், கனகவல்லி, சங்கரி கிருஷ்ணன், ஜஷ்வந்த், கண்கலை ஃபேமிலி,
இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய டாப்பை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணாமல் இருக்கணும். மற்ற போர்ஷன் எல்லாமே இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸையும் வந்து நம்ம கட் பண்ணி வெளியவும் எடுக்கணுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பிறகு ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க கிடைக்கும். அடுத்தது இதனுடைய பாட்டம் போர்ஷனையும் நம்ம கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டம் போர்ஷனும் தேவை கிடையாது, டாப் போர்ஷனும் தேவை கிடையாதுங்க. இந்த பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிமூவ் பண்ணியாச்சு. கடைசியாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். அடுத்தது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 சைட்லேயுமே வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு கயிறை ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எடுத்து அதை வந்து நாட் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி டைட்டாக வந்து நாட் போட்டுட்டு மேலேயும் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிச்சன் ஆர்கனைசரில் என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிளாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த ஆர்கனைசரை சிங்க் பக்கத்தில் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக கிளாஸை வாஷ் பண்ணி இதில் இன்செர்ட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாஸ்டிக் ரிங்லேயும் நீங்கள் 2லிருந்து 3 கிளாஸ் வரலாம் தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். வெயிட் வந்து நல்லாவே தாங்குங்க. டோட்டலாக 18 கிளாஸ் வரலாம் இந்த ஒரு ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்கனைசர் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த கோல்கேட் பாக்ஸுடைய காட்டன் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பாக்ஸுடைய டாப்பு பாட்டம் ரெண்டுத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ண பிறகு சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணக்கூடாது, க்ளோஸ்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அட்டையை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் அதை மாற்றி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நிறைய ஸ்கொயர் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மாற்றி எடுத்த பிறகு இது கூடவே நான் வந்து ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். வேஸ்ட் கிளாத் உங்கள் வீட்டில் நிறையவே இருக்கும். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கலராக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீசஸை அழகாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்திருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை இந்த பீஸ் கூட அழகாக சேர்த்து வச்சு நம்ம ஒட்டி எடுக்க போகிறோங்க. பாருங்கள், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசைன் வந்து தோணுச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த பாக்ஸஸை அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து அழகாக அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க அந்த பாக்ஸஸ் கலையாமல் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. டைரக்ட் ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து இதை ஃபெவிகால் அப்ளை பண்ணியும் ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட க்ளூகன் இருந்துச்சு அப்படின்னா க்ளூகன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டி எடுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து குட்டியாக வந்து கட் போட்டுக்கோங்க. பட் தனியாக வந்து பிரிஞ்சிடாத மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுட்டு நீங்கள் கட் வந்து போட்டு எடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஒரே போர்ஷனாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு பீஸையும் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒட்டி முடித்த பிறகு சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, கட் பண்ண அந்த பீஸுக்கு மேலே வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி 4 போர்ஷனையும் அழகாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 போர்ஷனையும் ஒட்டி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலே ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை பார்த்து எடுத்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையை தூக்கி போடக்கூடிய
கோல்கேட் பாக்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான க்யூட்டான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.